2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன். 2013ஆம் ஆண்டே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் வழங்க கோரி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா? ஆசிரியர்கள் தரப்பில் இது தவிர்த்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் தேர்ச்சி பெற்றனர். இதில் கடந்த 11 ஆண்டுகளாகியும் இவர்கள் இதுவரை பணி வழங்காத பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு 410 பேர் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்றதால் அவர்களுக்கு மட்டும் நீதிமன்ற பணி ஆணையை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதனை கண்டித்தும் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கடந்த 11 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழக அந்த நீதிமன்ற அதாவது அரசாணை 149 ரத்து செய்து திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த 177 உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் அதாவது இந்த ஆசிரியர்கள் மட்டுமல்ல இவர்கள் குடும்பம் சேர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த மாதம் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த போராட்டம் நடைபெற்று அதாவது வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நாம் இது பற்றி நாம் கேட்போம். சார் வணக்கம். நீங்க இதுவரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. நீங்க போய் அதிகாரி தரப்புல பேசுங்களா, என்ன சொன்னாங்க? சார் நாங்க பலமுறை பார்த்துட்டோம் சார் பலமுறை பார்த்துட்டோம். இதுவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட முறை நேரில் போய் சந்திச்சிருக்கோம், கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். எங்களுக்கு அவர்கிட்ட ஒரு சம்பிரதாய பதில் தான் வருதே தவிர எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தர ஒரு பதில், எங்களுக்கு எங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதில் அமைச்சர்கிட்ட வரலண்ணா. மேலும் இப்ப தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்கு கேட்டீங்களா, இல்ல அதிகார தரப்புல கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? ஆனா ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட 6 முறை நாங்க போய் நேரில் போய் சந்திச்சோம். இப்ப முதல்வரை சந்திக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. யாரோ போய் சந்திக்கிறாங்க. எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு எங்க சங்க பிரதிநிதிகளை அழைச்சு எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க. நீங்க தான் சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தா நான் பண்றேன், இந்த அரசாணை நீக்கம் பண்றேன், ஆட்ட முடியுது 6 மாதத்துல விடியுது, கழக ஆட்சி அமைஞ்சோன்னா உங்க அத்தனை பேருக்கு பணி வழங்குறேன்னு மாண்புமிகு தமிழக தளபதியார் இந்த அரசு கிட்ட பணி வாங்கலைன்னா எந்த அரசு கிட்டே நான் வாங்க முடியாது சார். ஆசிரியர் 11 ஆண்டு காலமா நீங்க போராடுறீங்க. இப்ப உங்க வாழ்வாதாரம் எந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? சார் நாங்க எப்படி சொல்றது, ஒரு தினக்கூலிகளாக அற்ற கூலிகளாக எப்படி முறைசாரா பணியாளர் தான் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, டீ ஆத்துறது, ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்க்கலாம் இந்த பகுதியிலே அதாவது கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்டு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதனை அடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். கௌதமி, போராட்டம் மற்றும் அவர்களுடைய கோரிக்கை குறித்து களத்திலிருந்து விவரித்தமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.